வணக்கம். இது டிகேபி கோபால். இன்று நாம் கேபிடிபி முறையில் ஆன 9வது பொருத்தத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். கேபிடிபி முறையில் பொருத்தம் பார்ப்பது ஒரு ஜாதகத்திற்கும் இன்னொரு ஜாதகத்திற்கும் பொருத்தம் பார்ப்பதை போன்றது. பல விதமான கருத்துக்களை மிக தெளிவாக ஆராய்கிறோம் இங்கே. எனவே ஜாதக பொருத்தம் பார்ப்பதற்கு ஒப்பான இந்த கேபிடிபி முறையை அணுகுவது அனைவருக்கும் மிக சிறப்பான ஒரு முடிவாக அமையும். இந்த பொருத்தத்தில் 9வது பொருத்தம் 11ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது. 11ஆம் பாவம் அனைவரும் அறிந்ததே. அதுதான் லாபம், அதுதான் ஒருவருடைய எண்ணம் நிறைவேறல், ஒருவருக்கு அடையும் திருப்தி ஆகியவற்றை 11ஆம் பாவம் கொடுக்கிறது. எனவே இந்த 11ஆம் பாவம் மோசமான வீடுகளை நெருங்காமல் இருந்தால் மிக சிறப்பாக அமையும். இந்த பொருத்தமானது 11ஆம் பாவ உபாதிபதி பெண்ணின் ராசியில் 6, 8, 12ஆம் பாவங்களை குறிகாட்டக்கூடாது. அதே போல பெண்ணின் 11ஆம் பாவ உபாதிபதி ஆணின் 6, 8, 12ஆம் பாவங்களை குறிகாட்டக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக தெளிவான சந்தோஷம் நிலவும், ஒரு திருப்தி ஏற்படும், ஒருவருக்கொருவர் மன நிறைவோடு வாழ்வர். இதுவரை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம்.